முன்னாள் சென்ற வாரம் கைது செய்யப்பட்ட மாஃபியா கேங் லீடர் சுல்தானின் வலது கையான இம்ரான் கானுக்கு இந்த வாரம் நார்கோ அனாலிசிஸ் பரிசோதனை செய்யப்படும் என்ற செய்தியை டிஜிபி ராஜ்குமார் அவர்கள் மறுத்துள்ளார். மக்சத், நாங்க உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர். பயப்படாம எல்லா விஷயத்தையும் நீ தைரியமே என்கிட்ட சொல்லலாம். Can we proceed? இதுல உன்னோட பங்கு என்ன? நான் ரியல் ஆர்ம்ஸ், வெப்பன் சப்ளை, ஹவாலா பிஸ்னஸ் இதெல்லாம் நான் டீல் பண்ணுவேன். ட்ரக்ஸை வந்து அன்வர் கான் டீல் பண்ணுறான். இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க? கல்கத்தால ரஷீத், மும்பையில் ரியாஸ் கான், மேரட்ல அஹமதுல்லா கான். இப்ப இங்க எதுக்கு வந்திருக்க? கிரிக்கெட் பெட்டிங்ஸில் எங்களுக்கு வர வேண்டிய பணம் 1500 கோடி ரூபாயை கலெக்ட் பண்ணி சிங்கப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அந்த பணம் சிங்கப்பூர்ல இருந்து எங்கெல்லாம் போகுது? லிபியா, பாகிஸ்தான்ல இருக்கிற எங்க அக்கவுண்ட்ஸ்க்கு. ஏதோ கிரிக்கெட் பெட்ல வந்த பணம் சொன்னியே, அத பத்தி சொல்லு. அது அது மும்பையில் இருக்கிற கேங்கை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வெப்பன்ஸை பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லிடு. ஓகே, அதெல்லாத்தையும் நானே சப்ளை பண்ணிடுறேன். ஓகே, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம். மற்றபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். Follow your suggestions and me and Michael will look after that. மிஸ்டர் மைக்கேல், இந்த இயர் கரெக்ட் டைமுக்கு வெப்பன்ஸை நீங்க டெலிவரி பண்ணிடணும். அதுவும் பவர்ஃபுல் வெப்பனா இருக்கணும். Weapon is not a problem, sir. The security is very tight. So you need to speak to someone in India to make it easier to deliver. கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. மிஸ்டர் ஜார்ஜ், George. if you want to enjoy, go and enjoy. Tefe, take him inside and give him good time. Go, Mr. George. Hey, Elias. Bye. இந்தியாவில் கிரிக்கெட் பிஸ்னஸ் எப்படி இருக்கு? 50 to 60% பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு பாய். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லயும் காம்படிஷன் பயங்கரமா இருக்கு பாய். ரொம்ப கஷ்டமா இருக்கு பாய். எலியாஸ் பாய், உனக்கு பிடிச்ச டிஷ் வந்திருக்கு. என்ன ஷாக் ஆயிட்டியா? தந்தூரி சிக்கனுக்கு பதிலா உன் பார்ட்னரோட தலை வந்திருக்குன்னு பாக்குறியா? நீ நம்பிக்கையானவன் நினைச்சு இந்தியாவில் இருக்கிற கிரிக்கெட் பிசினஸ் உங்ககிட்ட கொடுத்தா இவனுக்கு ஏதோ 4 பொலிட்டிக்கல் லீடர் தெரியுங்கிறதுனால இவனை வச்சு என்னையே ஏமாத்த பாக்குறியா இலியாஸ்? டேய், என்கிட்ட இருக்கிற பொண்ணுங்க மாதிரி மரணம் கூட அழகாத்தான் இருக்கும். இப்ப சொல்லு, ஐபிஎல் கலெக்ஷன்லாம் என்ன ஆச்சு? பாய் என்ன மன்னிச்சிருங்க பாய். பாய் என்ன மன்னிச்சிருங்க பாய். என்ன மன்னிச்சிருங்க பாய். நீ சிங்கப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்ச 1500 crores எங்க இருக்கு? சிட்டிக்கு வெளியே. சார், மினிஸ்டர் உங்களை அர்ஜென்ட்டா சேம்பருக்கு வர சொன்னார் சார். நெருப்பா இருக்கிற ஆபீசர் சாக்கடையா இருக்கிற மினிஸ்டரை பார்க்க வராரு. ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி இவர் ஃபியூச்சர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாயா வா. அந்த சுல்தான் ரொம்ப பயங்கரமான ஆளுதாயா. ஒருத்தன் 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சானா அந்த பணத்தை கொண்டு போய் சுவிஸ் பேங்க்ல போய் போடுவான். இவன் என்னடானா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு கார்பரேஷன் ஸ்கூல் வாட்டர் டேங்க்ல கொண்டு போய் போட்டிருக்கான். இவர் எதுக்கு வர சொன்னோம்? இதுக்குதான் இத குடியா. இவன் பேரு தனசேகரன், வயசு 22. பிக் பாக்கெட் அடிக்க வேண்டிய வயசுல கோடி கோடி அடிச்சிருக்காயா. பிளாக் மணி எவங்கிட்ட இருக்கோ அவனை தான் டார்கெட் வச்சு அடிக்கிறான். பணம் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, போனா போச்சு நிம்மதியா இருக்க முடியாது. ஏயா உங்களுக்கு காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க டெரரிஸ்ட தேடி கண்டுபிடிக்க தெரியுது, ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க சின்ன பிள்ளை பிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல. எனக்கு ஒரு சின்ன டவுட்யா, அவனுக்கு சொந்தம் பந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லையா? இவ்வளவு பணத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவான்? அநாத ஆசிரமங்களுக்கும் சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் கொடுக்குறான் சார். கடத்தங்க எடுத்து வழிப்பிள்ளையார் குடைச்ச மாதிரின்னு சொல்லு. இவனை இப்படியே விட்டா ரொம்ப டேஞ்சர் ஆயிடுவியா. முதலத்துக்கு உள்ள போடு. கார்பரேஷன் ஸ்கூல் வாட்டர் டேங்க்ல கிடைச்ச 1500 கோடி ரூபாயை கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன் சார். ஏயா, சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவு வேணும். கார்பரேஷன் ஸ்கூல் டேங்க்ல இருக்கிற பணம் எங்க போகுது? அங்க இருக்கிற பணம் டைரக்டா இவருடைய டேங்க்குக்கு தானே வரப்போகுது. மக்கள் பணம் மக்கள் பிரதிநிதிகிட்ட போய் சேரப்போகுது. அதானே இன்றைய அரசியல். இத பாரு,
அந்த மஜித் கேஸ பாக்குறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். நீ அவனை பிடிக்க பாரு. கூடிய சீக்கிரம் இவன் போட்டோவுக்கு ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. என்ன சார் இது கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போறாரு? நீங்க அந்த கேஸ பத்தியும் டிரான்ஸ்ஃபர் பத்தியும் சொல்லவே இல்லையா? யோ, இதுதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தா சல்யூட் அடிச்சான், கேஸ பத்தி பேசின போயிட்டான். நீ பெரிய ஆளியா? நீ பாப்ப பார்க்காத மாதிரி இருப்ப, நீ கேப்ப கேட்காத மாதிரி நடிப்ப. உனக்கு தெரியும் தெரியாத மாதிரி இருப்ப. பிஏனா உன்ன மாதிரி தான் இருக்கணும். The Great Thread Robbery. கமிஷனர், உனக்கு அதான் அர்த்தம் புரிஞ்சுதா? ஒன்னும் புரியல. உனக்கு புரியணும்னா இத குடிக்க கூடாது. வேற எதை குடிக்கணும்? அத குடிக்கணும். இப்போ இல்ல. எப்போ? இங்க ஒரு பெரிய திருட்டு ராபரி நடக்க போகுது. நீங்க 2 பேரும் அலர்ட்டா இருந்து அதை பிடிக்கணும். அதுக்கப்புறமா இத குடிக்கலாம். ராபரியா? எஸ். இங்கேயா? எஸ். இவன் ஒருத்தன். நீ புரிஞ்சு திரும்பினியா இல்ல புரியாம அந்த பக்கம் திரும்பினியா? உன் ஃபேஸ் ரியாக்ஷனே எனக்கு சுத்தமா புரியல. மொத்தத்துல நீ கன்ஃபியூஷன்ல இருக்க. அதை நான் கிளியர் பண்றேன். ராவாச்சாலும் ஏற மாட்டேங்குது, மிக்சிங் பண்ணாலும் ஏற மாட்டேங்குது. என்னடா உள்ள நயன்தாரா மட்டும் இருக்காங்களா இல்ல பிரபுதேவாவும் இருக்கிறாரா? இது நயன்தாராவோட வீடு இல்ல, மினிஸ்டரோட வீடு. போ போ. ஓகே, நீ கார்ல தான் போ, நான் ஷூட்டிங்ல போய் பாத்துக்கிறேன். ஏய் ஏய், அவனே போட்டு போயிட்டா நீ வேற. என்ன வேணும்? அப்படியே போலீஸ் ட்ரெஸ்ல வந்து ஒரு கனமான பொருளை உருட்டி விடுவான். எப்படி? அப்படி தெரியல. அடங்க மாட்டேங்கிறானே. ஏய், வாட்டர் சார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அது வரைக்கும் தான் ஃப்ரேம்ல தெரிஞ்சது. இனிமேல் லைவா தான் பார்க்கணும். சேம் த்ரெட். ஹலோ கண்ட்ரோல் ரூம், மினிஸ்டரோட வீட்டுல சடன் அட்டாக். உடனே ஃபோர்ஸ் அனுப்பி வைங்க. ஓவர். போலீஸ் தம்பி, அதை புடிச்சு இழுக்காத, சத்தம் வரும். அந்த மினிஸ்டரு பணத்தை எல்லாம் சம்பளம் ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கான். அதுக்குள்ள ஒரு ஃபுல் பாட்டில ஒளிச்சு வச்சிருக்க. அது எனக்கு எடுத்தறியா? கம்பெனிக்காரங்க இதுக்கு ஒரு பக்கம் தான் ஓட்ட வச்சிருக்கான். எவனோ 2வது ஓட்டையும் போட்டான். ஆனா நான் கம்பெனிக்காரன் வச்ச ஓட்டையில தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். டூ யுவர் டியூட்டி.
சார் என்னையா ஒரு ஐடியா. குடிக்க போறியா? அது இல்லை சார், வெளியே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளும் எந்த டெசிஷனும் எடுக்க முடியல. அதனால நான் வேன் எடுத்துட்டு போய் கேட்டை உடைச்சு வெளியே போயிடுறேன். அவங்க அதில் ஷாக் ஆயிடுவாங்க. அந்த டைம்ல நீங்க அட்டாக் பண்ணிடலாம். குட் ஐடியா, உடனே செய். தேங்க்யூ சார். கார்ட்ஸ் பொசிஷன். Excuse me. இங்க என்ன நடக்குதுன்னு இப்போவாது புரியுதா? இந்த ஆந்த மொழிக்கு என்ன அர்த்தம் புரியுதா புரியலையா? இந்த எக்ஸ்பிரஷனை மினிஸ்டர் கொடுப்பாரு. உன் கை இந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னா கைக்கு எந்த அளவுக்கு வேலை கொடுத்துருப்பேன்னு இதுல இருந்தே தெரியுது. ஆமா. ஹலோ சுல்தான் பாய், மினிஸ்டர் பொண்ணு ஃப்ளைட்ல துபாய் கிளம்பிட்டா. எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி, கிருஷ்ணா, கிருஷ்ணவேணி. स्टॉप स्टॉप आई सेड स्टॉप कोई शूट नहीं करेगा गन को नीचे फेंको இந்த ஹை வோல்டேஜ் பவரை சொருவவா பவருக்கு மாஃபியா டான்லாம் தெரியாதுடா. உன் மேல பட்டதுன்னா சாம்பல் ஆயிடுவ, புரியுதா? நான் கூட ஒன்னு தப்பா எடை போட்டுட்டேன்டா. நீ எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னா அந்த பொண்ணை நீ லவ் பண்ற. இங்க நீ சேஃபா இருக்கலாம், பட் அங்கே ஏண்டா வயிற்றுல அடிச்சதுக்கு உனக்கு மூளை குழம்பி போச்சா? கணக்க நீ தப்பா போட்டிருக்கலாம், ஆனா என் கணக்கு மிஸ் ஆகாது. நீ சின்ன விஷயத்த கூட பெருசா யோசிக்கிறவன், ஆனா நான் பெரிய விஷயத்தையே சின்னதா யோசிக்கிறவன். அந்த பொண்ணையும் அவளோட பாஸ்போர்ட்டையும் கொடுக்கறியா இல்ல இந்த பின்ன பிச்சு எடுத்துருவா? இப்போ அது புரியுதா வேற ஏர்போர்ட்டுக்கு ஏன் போலான்னு சொன்னேன்னு? இருந்தாலும் நீ பண்ணது எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணிட்டேன்? அதான் நீ பண்ணது. அதான் என்ன பண்ணிட்டேன்னு கேக்குறேன். கிஸ் பண்ணது. ஹலோ, கிஸ் பண்ணது நீதாம்மா? நான் பண்ணனா? ஆமா, நான் பிறந்ததுல இருந்து பாதுகாப்பா வச்சிருந்த என் உதட டேமேஜ் பண்ணிட்டேன். நான் மட்டும் அங்க வரலன்னா சுல்தானோட ஆளுங்க உன்னை கீமா பண்ணிருப்பாங்க. பஸ் ஒரு நிமிஷம். கிருஷ்ணவேணி, இந்த சோப்பு ஸ்கெட்ச் எல்லாம் யூஸ் பண்ணாத, நல்ல பிராண்டட் லிப்ஸ்டிக்கா போடு, சாயம் போயிடுது. வேணா நானே வாங்கி தரேன். அடங்கு வையால. ஆப்பிரிக்கா ஜீப்ராவுக்கும் நைஜீரியா நீக்ரோவுக்கும் கிராஸ்ல பிறந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உள்ள 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 रहमतुल्लाह शेख साहिबुल्लाह बिस्मिल्लाह अब्दुल्लाह नजीरुल्लाह नजरतुल्लाह शामतुल्लाह नसीबुल्लाह टूरिस्टुल्लाह टूरिस्ट नईबुल्लाह. அர்த்தம் புரியலடா உல்லா. अरे क्या अर्थम कहता है? हमारा दिमाग खराब करता है, हमारा ताकत समझे मुंडाके. अभी दिखाता हूँ. हाँ अभी देखो, देख जुमटो को तान से लामा हाँ முடியலடா சாமி. நீ தமிழனா? ஆமாங்க. சொல்ல வேண்டியதானே? எங்க சார் சொல்ல விட்டீங்க? You know what is this? You know what is this? This is my strength, this is my power, this is my capacity. பாருடா, நல்லா பாரு. இவர் யார் தெரியுதா? சதாம் ஹுசேன். He is my friend. புஷ்ஷோட ஃாதர் இவர் கொன்னதுனால சதாம் ஹுசேனை புஷ் கொன்னுட்டாரு. அந்த புஷ்ஷை நான் சும்மா விட மாட்டேன். இன்னொரு போட்டோ காட்டுறேன், இத பாரு. இவர் யார் தெரியுமா? பின் லாடன். He is my close friend. யா. நாங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க. படுக்கிறது கூட ஒரே கட்டில தான் படுத்துக்கிறீங்க? அவர் கொரட்டை விடுவாரு, நான் தனியா தான் படுப்பேன். ஓஹோ. கடைசில அந்த அமெரிக்கா புஷ் இவர் மேலயும் குறி வைக்கிறாரு. அந்த புஷ்ஷை நான் சும்மா விட மாட்டேன். இப்படிப்பட்ட இன்டர்நேஷனல் பிரச்சனை எல்லாம் சாதாரணமா டீல் பண்றடா. ஆனா உங்க பிரச்சனை புரிய மாட்டேங்குது. நீ கிஸ்ங்கற, அவன் நஸ்ங்கற. ஆக்சுவலா உங்களுக்குள்ள பிரச்சனை என்னடா? come on tell me.
பயந்துட்டியா? இல்ல, எனக்கு பயப்படுறவங்கள நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ இந்தியாவுக்கு போறதுக்காக பணம் வச்சிருக்கல, அதை ஏடிஎம்ல இருந்து கறக்குற மாதிரி அப்பப்ப கறந்துருவேன். என்ன ஏமாத்தணும்னு வச்சுக்க, புஷ்ஷுக்காக வச்சிருக்கிற புல்லட்ட உன் தலையில இறக்கிடுவேன். வேணாம் சார். இப்ப சொல்ற, உனக்கு டிரைவிங் தெரியுமா? ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா? என்னடா நான் பார்க்க ஜிம்பாப்வே மாதிரி இருக்கேனா? ஜிம்பாப்வேனா என்ன சார்? இத புடி சொல்றேன். தமிழ்நாட்டுல கேனக்கு இருக்கேன் கேன பையன் சொல்ற மாதிரி இந்த ஊர்ல அதையே ஜிம்பாப்வேன்னு சொல்வாங்கடா. எனக்கு டிரைவிங் தெரியும் ஜிம்பாப்வே. டேய், உங்க பேரு தெரியாததுனால தான் அப்படி கூப்பிட்டேன். என் பேரு கசாய் கசாய் கசாய். கசாயா? பேர் நல்லா இருக்கா? இந்த பேரு உங்களுக்கு சதாம் ஹுசைன் தானே வச்சாரு? இல்லடா, அவங்க அப்பா வச்சாரு. யாரு வச்சா உனக்கு என்னடா? பேர்ல ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா? சார் இந்த கசாயை விட ஜிம்பாப்வேல ஃபோர்ஸ் ரொம்ப இருக்கு சார். இல்ல கிருஷ்ணவேணி? அது ஒரு லேடி ஜிம்பாப்வே. அது உனக்கு சாட்சியா? வந்து டேய், புஷ்ஷுக்கு வச்சிருக்க புல்லட்ட வேஸ்ட் பண்ணிடாத. வேணாம் சார். டிரைவிங் தெரியும்ல? வா போலாம். சரிமா, புதுசா கல்யாணம் ஆனவங்க ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்துக்கோ ஊட்டிக்கோ போவாங்க. ஆனா இவன் என்ன, ஓ அட்லஸ பார்த்து இந்த இடம் அழகா இருக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டானே. ஆனா புருஷன் ஆசையா ஒரு உம்மா கொடுத்ததுக்கு அவனை பிடிச்சி இந்த கத்து கத்துறியா? இது சரியா? புருஷனா? புருஷன் இல்லையா? வெக்கமா? அப்ப லவர்ஸா? இல்லையா? இன்னும் வெக்கமா இருக்கு. லவர்ஸ் கூட இல்லையா? ஃப்ரெண்ட்ஸா? அவளையே கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஐயோ, ஒரு புல் அடிச்சாலும் மப்பு ஏறாது போல இருக்கே, என்ன பண்றது? ஏன்டா இப்படி பிரேக் அடிக்கிற? ஏன் சரக்கு எடு. இந்த அப்படி போடு. ஏன் சரக்கு எங்கடா? நானே குடிச்சிட்டேன்டா. குடிச்சுட்டாவா? ஏன்டா புஷ்ஷுக்காக வச்சிருக்கிற புல்லட்டை இறக்கவா? புஷ் இல்லடா, நீ ஓவரா பேசுனா சதாம் ஹுசைனையும் லேடனையும் சேர்த்து காட்டிடுவேன்டா. சத்தமே கேட்கல. எவ்வளவு அழகா டிரைவ் பண்றான் இந்த பையன். இப்படி டிரைவ் பண்ணா ஹாயா தூங்கலாம். ஆஹா. இது எந்த இடம்? என் வண்டி எங்க? சைலண்ட் லவர்ஸ் எவ்வளவு டீசென்ட்டா தூங்குறாங்க. இவனா தூங்கல, குடிச்ச சரக்கு அப்படி தூங்க வைக்குது. காட்டுறேன். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழுந்து தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங். நாயர் கடையில இருந்து டீ வாங்கி வர சொல்லட்டுமா? ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். உனக்குமா? ஒரு ஹார்லிக்ஸ் ப்ளீஸ். அது மட்டும் போதுமா? Thank பண்ணு you, ஏதாவது. Zimbabwe. அதிங்க இறங்குங்க இறங்க இறங்க வண்டியில இருந்து இறங்க. சார் சார் இருங்க சார். சார், என் சரக்கு அடிச்சிட்டு என்னைய திட்டுறியா நீ? நான் உங்களை திட்டினா? திட்டினா நாவா? நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி எலியா தான்டா இருக்க. குடிச்ச அப்புறம் தான் புலியா மாறுற. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல சார். பாரு, ஆனா அந்த ஜிம்பாப்வே மட்டும் எதுவுமே ஞாபகம் இல்லன்ட்டு சார், இவனை வேணாம் சார், ஞாபகம் வேணாம் சார், வேணாம் சார், வச்சிருக்கியா? வேணாம் இறக்குற சார், இறக்குற பாரு. ஏன்டா என்ன மண்ணுல படுக்க வச்சுட்டு நீ கார்ல படுக்கறியா? மண்ணுல படுத்தா பாம்பு கடிச்சிரும். என்ன கடிச்சிரும்னு? பாம்பு கடிச்சிரும்னு. என்ன மட்டும் கடிக்காதா? விளையாடாதீங்க சார். கையில கண்ணை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி சார் பாம்பு கடிக்கும்? அது உனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். பாம்புக்கு எப்படிடா தெரியும்? பாம்புக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நீ என் காலையை கடத்தி பார்த்துட்டு இங்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன். அங்க என்னடா உனக்கு பாருங்க. அம்மா, உள்ள போ. டேய் என்னடா பண்ற? ஆஹா, சூப்பர்மேன் மாதிரி குதிக்கிறானே. டேய் எங்கடா கூட்டிட்டு போற? என்னடா பண்ற? ஆஹா, என்ன பண்றானே புரியலையே.
என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜார்ஜ் புஷ் என்ன பிடிக்க ஆள் அனுப்பிட்டானா? அடக்க மாட்டானுங்க போல இருக்கே. பண்றானே. கண்ணா, ஆ, இதுல தண்ணிக்கு பதிலா பெட்ரோல் இருந்ததுன்னா ஆ. என்ன பண்ணலாம்? ஒரு வத்தி குச்சியை கொளுத்தி அதுக்குள்ள போட்டா என்ன ஆகும்? டீ பிடிக்கும். அதையே அக்னி சாட்சியா வச்சு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். இப்பதானே லவ்வே ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ள கல்யாணமா? இதுக்கு முன்னாடியே இருந்ததானமா? ஒரே கண்ண கட்டுதே. வெளிய புஷ் அட்டாக், இங்க உங்க அட்டாக், டோட்டலா எனக்கு ஹார்ட் அட்டாக். பாவம் ஜிம் பம்பே. உண்மையை சொல்லலாமா? அது ஒண்ணும் இல்ல ஜிம்பாபே, ஆ. நம்ம எல்லாரையும் அட்டாக் பண்ணது உன்னோட எதிரிங்க கிடையாது, அப்புறம் சுல்தான் அகமது ஆளுங்க. சுல்தான் அகமதா? ம், ஐயோ, பெரிய டானாச்சே. ம். அவன் ஏன் லிஸ்ட்லயே இல்ல? இது வரைக்கும் நான் அவனை அட்டாக் பண்ணதும் இல்ல. அவன் ஏன் என்ன அட்டாக் பண்ணணும்? அவன் அட்டாக் பண்ணது உன்ன கிடையாது, வேற யார? எங்க 2 பேரையும். உங்க 2 பேரையுமா? எதுக்குப்பா? அது ஒண்ணும் இல்ல, அவன் இவள கடத்திட்டு போயிட்டான். செவிலியே ஒரு அறை விட்டு இவள தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன புரியுதா? இப்ப டோட்டலா கண்ண கட்டுது. மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. நான் கீழே போய் தண்ணி இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. போமா, போ போ போ, போய் பாத்துட்டு வா போ. அம்மா, அப்பா, ஓ, ஐயோ, ஐயோ, அப்பா. ஆமா, ஏன்டா கல்ல விட்டு அடிக்கிற? உயிரோட இருக்கியா இல்ல செத்து போயிட்டியான்னு டெஸ்ட் பண்ண. இருக்கேன். சீக்கிரம் தோண்டு. தோன்றாங்க. சீக்கிரம் தோண்டி மேல. இவன் இம்சை தாங்க முடியலையே. You want this? I will give you one more chance to run. You can run. Very powerful. Take it. No? Are you sure? இது வரைக்கும் என் பாடியில ஒரு சின்ன நீடல் கூட குத்துனதில்லை. बहुत ताकत है तुम्हारी बाजुओं में. எங்கடா வச்சிருக்க அந்த 1500 கோடியே? நான் சொன்னாலும் நீ என்ன கொன்னுடுவ, நான் சொல்லலனாலும் நீ என்ன கொன்னுடுவ. அந்த பணம் போய் சேர வேண்டியது கஷ்டப்படுறவங்க கிட்ட. Yes, you are absolutely right. டேய், உன்னால அந்த பொண்ணோட நிழலை கூட தொட முடியாதுடா. எதுக்குன்னா
அவளை கொன்னுட்டா உன்னுடைய ஆளுங்களையும் நீ கேட்ட பணத்தையும் இந்தியன் கவர்மெண்ட் உனக்கு தராது. இந்த சிம்பிள் லாஜிக் கூட தெரியலையே. நீ மாஃபியா லீடர் இல்லடா, ஸ்கூல் லீடரா இருக்க கூட லாய்க்கு இல்ல. உன் கண்ணில் அதே கான்பிடன்ஸ். நான் என்ன பண்ண உன் கண்ணில பயம் தெரியும்டா. இவளுக்காக தான் ரிஸ்க் எடுத்தல. இப்ப பாரு உன் கண் முன்னாடி இவளுக்கு என்ன பண்ண போறேன்னு. Come on, guys. Let's go. ஃபாதரே ஆக்களையும் பணத்தையும் பாதுகாப்பா அனுப்பி வச்சிட்டாரு. உன்னை கூட பாதுகாப்பா அனுப்பணும்ல. பட் நோ டியர், உங்ககிட்ட அப்படி என்ன இருக்கு உனக்காக ரிஸ்க் எடுத்து அவன் சத்து போயிட்டான்? ஆனா உங்ககிட்ட சம்திங் ஸ்பெஷல் ஏதோ இருக்கு. இந்நேரம் அவன் உயிரோட இருந்திருந்தா உன் பொண்ணும் கூட இங்க கிடைக்காம போயிருக்கோண்டா. இவ்வளவு நாளா அவன் கூட சுத்தி 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 4 மடங்கு ஸ்டாமினா எனக்குள்ள கூடி இருக்குடா. இங்க இருக்கிறவனுக்கு எவனுக்காவது தில்ல இருந்தா நான் 4 கிலோமீட்டர் கண்டினியூஸா ஓடுறேன். முடிஞ்சா புடிச்சு பாருங்கடா. டேய் லீடர், ஓம்பளையா இருந்தா புடிங்கடா. செத்தவன் எப்படி உயிரோட வந்தான்னு தானே யோசிக்கிற? ஐயோ, தடா தடா தடா. நானே நினைச்சாதான்டா எனக்கு சாவு. ஆனா உன்னோட சாவு உன் கண்ணு முன்னாடியே இருக்கு.
உன்னோட எனர்ஜி எனக்கு நல்லாவே தெரியும்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. ஆனா அதே கான்ஃபிடன்ஸ் உன் கண்ணுல நான் பாக்குறேன்டா. நீ என்னோட கண்ணுல இன்னும் கான்ஃபிடன்ஸை தான் பாக்குற, ஆனா உன்னோட கண்ணுல நான் பயத்தை பார்த்துட்டேன்டா. Clean the dust.